வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு என்ன வீடியோனா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எத்தனை வாட்டி வீடியோ போட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டீங்க. என்ன தான் செய்கிறதுன்னு தெரில. நானும் என் மாவனுக்கோசம் 3-4 வாட்டி வீடியோ போட்டுட்டேன். சங்கட்டமாகவும் இருக்குது இப்படி வீடியோ போட. ஏன்னு தெரியல. இப்படி வீடியோ போடுறதுக்கு என்னன்னு தெரியல. நானும் 4-5 வாட்டி போட்டுட்டேன். இது போல் ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. நான் அந்த வீடியோ டான்ஸ் ஆடுறது போல் ஜாலியாக இருக்கிறதுலாம் அவங்களுக்கோசம் தான் நான் இருக்கிறேன். எனக்கு 5 பிள்ளைங்க இருந்தும் 4 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். கேன்னு இருந்தது. ஏதோ இந்த வீடியோ போடுற மூலயமா உங்களெல்லாம் பார்க்கறது, சந்திக்கிறது, இந்த டான்ஸு, இந்த கொஞ்சம் நேரம் இந்த பாட்டு பாடுறது, இந்த வீடியோ போடுறதுலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் வெளியில் நான் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்கு நான் 1000 கவலையில் இருக்கேன். என் கவலை அவ்வளோ கவலையாக இருக்குது. இந்த பயலுக்கு ஒரு ரேஷன் கார்டு போய் கிராஸ் காப்பி கொடுத்தோம். இன்னமும் ரெடி ஆகலை. இந்த ரேஷன் கார்டு கிராஸ் காப்பி கொடுத்தா தான் கொஞ்சம் ஏதோ அதை காலேஜ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பைசா கம்மியாகும். எல்லா ரேஷன் கார்டு 2019 எழுத கொடுத்தேன். இப்போ தான் அந்த ஜெராக்ஸை கண்டுபிடிச்சி நாங்கள் கொட்டைப்புட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அது கொடுத்து 1 வாரம் ஆகுது. இன்னும் இதாகலை. அதனால தான் நான் வேண்டி விரும்பி கேட்டேன். இந்த மக்களுங்கெல்லாம் கொஞ்சம் என் மாமன் படிப்புக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டேன். யாருமே ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. இன்னும் இந்த அம்மா பார்க்க இப்படி நல்லா இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அது பொய் கோசம் இல்லை. உண்மைக்கே நான் ஏற்கனவே சாமி மேலானியாக சொல்லிட்டேன். யாரோட உதவியும் இல்லாமல் என் பையன் வேலைக்கு போய் பார்ட் டைமாக வேலைக்கு போய் மாதம் 3000 வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இந்த பயலுக்கு அப்பா இல்லாத அவன் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரனை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த பயலுக்கோசம் தான் நான் இருக்கேன். ஒரு 3 வருஷம் என்னை கொடுக்க உதவி செஞ்சிங்கன்னா அவன் படித்து ஒரு 3 வருஷம் தான் அவன் சொந்த காலில் நின்றுக்குவான். அவனை ஒரு ஆளை கரை சேர்த்து விடுறது தான் எனக்கு ஒரு லட்சியமாக இருக்குது. 2வது என்னென்னா, நான் 15 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். எனக்கு ஒரு ஹோட்டலில் வைக்கணும் ஒரு ஆசையாக இருக்குது. எதுவுமே நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மக்கள் உங்கள் தான் சொந்த பந்தமாக, அண்ணனாவோ தம்பியாவோ சகோதரியாவோ சொந்தமாக இப்போ நான் உங்களை தான் நான் இது பண்ணுறேன். எனக்கு தாய் தோப்பேன் யாரும் எந்த ஒரு முறையும் கிடையாது. என் பிள்ளைங்க தான் எனக்கு சொந்தம், வேறு யாருமே இல்லை. நான் உங்கள்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியும் ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்தினாலும் ஒரு ஏதோ ஒரு உதவிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் மகனுக்கு ஒரு படிப்பு செலவு உதவி செய்யுங்க. இதை பார்த்தினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னன்னு என் ஃபோன் நம்பரை தரேன். உங்களால் முடிஞ்ச விடவும் ஒரு படிப்புக்கு ஒரு பயலை ஊர் மக்களுங்களே இந்த செல்வா லாரன்ஸு ஊர் மக்களே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாரு. என் மாமன் இந்த வீடியோ பார்த்தாருன்னா என் மாமனுக்கும் ஒரு உதவி செய்யறதுக்கு ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் நான் இது பண்ணுறேன். உண்மைக்கே நான் பார்க்க தான் அந்த வெளியில் தோட்டத்துக்கு உங்களுக்கு நல்லா தெரியுற உள்ளுக்கு எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. எப்படினாலும் இந்த பயலை அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுத்தேன். எப்படினாலும் அவன்கிட்ட இருந்து இந்த பயலை மீட்டு இவனை ஒரு பெரிய ஆளாக்கம் தான் நான் கூப்பிட்டு வந்தேன். கடைசியில் என் லட்சியமே நிறைவே வராமல் போயிடும் பழக்கு. உங்களால் முடிஞ்ச உதவி தம்பி விஜய் டிவி செல்வன் பாலா அவர்கள், நடிகர் செல்வா ராகவந்தர் இந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கு அம்மாவுக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் பையன் படிப்பு செலவுக்கு ஒரு உதவி செய்யணும். எனக்கு ஹோட்டலு வைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சிங்கன்னா அதில் வர வருமானத்தினாலும் இந்த கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஏதோ நான் ஒரு உதவி செய்வேன். இதெல்லாம் அம்மாவை யார் பிடிக்குதோ அவங்களாம் ஒரு ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மை இல்லை, இது பொய்யல்ல, உண்மை. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பிள்ளைங்களாம் 4 பொம்பளை பிள்ளை இருந்து எல்லாம் கஷ்டப்படுது. யார்கிட்டையும் நான் ஒரு உதவிக்கு போக மாட்டேன். உங்கள் மக்களுங்கள்ட்ட தான் நான் அந்த ஒரு உதவியை நான் கேட்குறேன். இதோட 4வது 5வது வீடியோ போடுறேன். நீங்கள்னாலும் இதை பார்த்து ஏதோ எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என் பையலுக்கு உதவி செய்யுங்க. செல்வா அவருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உதவி செய்யட்டும். நான் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு லட்சியம் ஹோட்டலில் வைக்கணும். என் மாமன் படித்து ஒரு ஆளாகணும். வேறு எந்த இதுவும் இல்லை இந்த உலகத்தில்.
இது பிடிச்சிருந்தா அம்மாவை யாராவது பிடிச்சிருந்தா அவங்களாம் ஒரு ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மக்கள் யாராவது வந்து இந்த என் மகனுக்கு படிப்புக்கு ஒரு உதவி செய்யட்டும். வணக்கம்.